வந்துட்டேன். வசந்தி அத்தை வீட்ல போய் சீலை கட்டிட்டு வரட்டா? போ போ. சீக்கிரம் வந்துறணும்னு அங்கே நின்றாத. மணி 8 ஆக போவி இப்பமே. சரிம்மா வந்துருவேன். அப்படியே அந்த ரூபாயை இப்படி மாமன்ட்ட கொடுத்தேன்னு சொல்லிடி. மீதி ரூபாய் வாங்கிட்டு வா. 150 ரூபாய் தரணும். இப்படி சியானா பட்ட கொடுத்தே அப்படின்னு சொல்லுன்னு. சரிம்மா சொல்லேன். என்ன நீ வரப்போவோ தெரியல. ரூபாயை கொடுத்தா மட்டும் புருஷன் முண்டாட்டி நல்லா வாங்கிக்கிடுவாங்க. திரும்ப வரதெல்லாம் கஷ்டம் தான். ஏமா ஓ பரப்பிட்டேமா. சாப்பாடு எடுத்தாங்க. அங்க தோசை சுட்டு வச்சிருக்கோம். 2 எடுத்து சாப்பிடு போ. தேவைக்கு நிறைய சட்னி எடுத்து ஊத்திக்க போ. என்ன சட்னி மாச்சிய? தேங்காய் சட்னி தான் மக்கா. எம்மா தக்காளி சட்னி வச்சிருக்கலாம்ல. இது தின்னுங்கடி. தேங்காய் ஊறுபட்டது வீட்ல கிடக்கு. அத தேங்காய் சட்னி அரைச்சுவோன்னு அரைச்சேன். எப்பவும் தக்காளி சட்னி வச்சிட்டு கிடக்க முடியும்? தோசைக்கு அதாம நல்லா இருக்கும். எனக்கு ஒண்ணு வேண்டாம் சாப்பாடு. இது அவளுக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும். உனக்கு தக்காளி சட்னி பிடிக்கும். ஆளாளுக்கு ஒவ்வொன்னு இருந்து அரைச்சிட்டு கிடக்க முடியுமா? ஒண்ணுதான் செஞ்சிருக்கேன். போய் அங்க எடுத்து தின்னு போ. சரி போட்டாது தாங்கம்மா. இது இப்ப நம்பி வந்து இருந்தே இந்த டீயை குடிக்கலாம்னு இப்படி போட்டுதாங்க நிக்காவத்தியா? இவ எடுத்து தின்னு மக்களே. சரிம்மா நானே போட்டு திங்க. இதே இது உங்க மூத்தம்மா கேட்டா மட்டும் உடனே போட்டு கொடுத்துருப்பிய. ஏன்டா இப்படி சொல்லுங்க? ஏ மக்கா ஏடி இந்த டீ ஆறி பேரும் டீ இப்பதான் சூடு பண்ணி கொண்டு வந்தே மக்கா. 5 அரைக்கு போட்ட டீ எத்தனை நேரம் சூடு பண்ணியது? அந்த டீக்குள்ள டேஸ்டே பேருது. அதுக்கு தானே சொல்லியே உடனே மூத்தம்மாவா இளையம்மாவான்னு கொண்டு வாரா. சரி போங்க. அவ வரவால அவளுக்கு மட்டும் போட்டு கொடுத்து அள்ளி குடுங்க. அதுக்கு பிறகு இருக்குது. ஏ அப்பா மூஞ்ச என்ன தூக்கியா? பிளவுஸ் தச்சது பிடிச்சிருக்குவா? அதுதான் ஹைலைட். சூப்பரா இருக்கு தெரியுமா? ஃபிட்டிங்லாம் சூப்பரா இருக்கு. எந்த குறையுமே இல்ல. அப்படியேமா? சரி அம்மிட்ட ரூபாய் எவ்வளவுன்னு சொன்னேன். பரவ தந்தானா வாங்கிட்டு வந்துருன்னு 350 ரூபாய் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் டிசைன்லாம் வச்சிருக்கேன்ல மக்கா. கழுத்துலலாம் பேக்லயும் வச்சிருக்கேன், ஃப்ரண்ட்லயும் வச்சிருக்கேன். கை டிசைன் அந்த பிளவுஸ்லயே இருந்தது. முன்னாடி பின்னாடி கழுத்துல நான் தான வச்சேன். அதனால 350 பத்துக்க. இல்லனா 250 தான் வாங்கியிருப்பேன். எத்தே நீங்க சொல்லிதெல்லாம் சரிதான். காலையில பிளவுஸ் வாங்க வரும்போது சியானா அப்பா கிட்ட நான் ரூபாய் கொடுத்துட்டேன். என்ன மக்கா சொல்ல கொடுத்துட்டியா? ஆமா 500 ரூபாய் கொடுத்தேன். நீங்க தான் எனக்கு மீதி 150 ரூபாய் தரணும். என்னத்துக்கு மக்கா வீட்டை கொண்டு கொடுத்தா? அதான் ஆளு காலையில வீட்ல இல்லாம வெளிய ஓடியாச்சு. இனி போதில வர ஆளு வீட்டுக்கு. யாத்தே உங்க அம்மைக்கு தெரியதானே செய்யும் அவகிட்ட ரூபாய் கொடுக்க கூடாதுன்னு. மரியா நீ கொடுத்தா உன்கிட்ட சொல்லி விடலையா? எங்க அம்மா நீங்க இருப்பீன்ட்டு உங்ககிட்ட தான் கொடுக்க சொன்னவ. ஆனா நீங்க உறங்கிட்டீல்ல. அதனால நான் தான் மாமேட்ட கொடுத்தேன். எனக்கு தெரியாதுல. ஐயோ ஐயா இனி இந்த ரூபாய் வந்த மாதிரி தான். குடிகாரன் கையில ரூபாய் போட திரும்ப வருமாமா? காலையில போய் நல்லா குடிச்சிட்டு வருவார் பாரு வீட்டுக்கு. அந்த ஆளை படுத்து உறங்கிடுவார் பத்துக்க. இனி சாயந்தரம் தான் எந்திரிப்பாரு ஆளு. ஒரு வேலைக்கும் போறது கிடையாது. இதுல நானும் 150 ரூபாய் உனக்கு தரணும். ஆமாத்தே எப்படி நான் தந்த கணக்கு முடிஞ்சல? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்க மாமட்ட கேட்டு வாங்கிடுங்க. 150 ரூபாய் எனக்கு தந்தங்கனே. அது எப்படி தர முடியும்? நீ அவகிட்ட கொடுத்த தப்புல. அதுக்காண்டி 150 ரூபாய் கேட்காத. இது அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. தரலன்னு எங்க அம்மா என்ன கொண்டு போடுவாங்க. அவையில வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லி அனுப்புனவ. ராணி அக்கால கூட சமாளிச்சிடலாமா இருக்குது? இவளெல்லாம் சமாளிக்கிறது கஷ்டமா இருக்குது. இன்னும் நல்லா நிக்காம பிள்ளையா இது? என்னத்தே பரவு தாரேன்னு இப்ப என்கிட்ட ரூபாயே இல்ல பத்துக்குமா. 1000 ரூபாய் இருக்குது. குழுவுக்கு வைக்கணுமா? பரவு தாரேன். சரி தே வீட்டு போயிட்டா? சரி போயிட்டா. நாமளும் கொடுக்க மாட்டேப்பா. நான் என்னத்துக்கு கொடுக்கணும்? நான் தச்சதுக்குள்ள கூலி எனக்கு கிடைக்கல. அவர் அவளத்தையும் வாயில போட்டுட்டாரு. இதுல இவ வேற வந்து கேட்டா. ராத்திரி 1 மணி வரை இருந்து தச்சிருக்கேன். அதை போட்டு ஒரு 5 பைசாக்கு பிரயோஜனம் உண்டா? இப்படி கொடுத்து விட்டால வரட்டன் தாளு. எம்மா அங்க இருங்க. வந்துட்டால? ஆமா அழகா இருக்கலாம். என் தங்க பழமே வா. எப்போ பெரிய தங்க பழம் அழுவுன பழம். எம்மா அழகா இருக்கா? சூப்பரா இருக்காடி. அதானே தங்க பழம்னு சொன்னேன். வசந்தி சூப்பரா கட்டி விட்டுருக்காவதுக்கு. அந்த கலர் உனக்கு நல்லா இருக்கு உமக்கா. ஆமாமா எனக்கும் நல்லா பிடிச்சிருக்குது. சரி சீக்கிரம் போய் 2 தோசை எடுத்து தின்னு போ. எம்மா இனி தலை இழைக்கணும், மேக்கப் போடணும். யாராவுமே சாப்பாடுலாம் ஒண்ணு வேண்டாம். போ போய் தலை இழைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் சாப்பிடு. அழகா தலைய பின்னி போட்டு பூ வச்சுட்டு போன மக்களே. சும்மா இப்படி போவாத. நல்லா இல்ல பாக்க. சீலை கட்டி இருக்கா பத்தியா? தலைய பின்னி போட்டாதான் அழகா இருக்கும். இந்த முடியில எப்படிமா பின்னி போடியது? சொத்தோட இருக்கும் குருவி வால் மாதிரி. இதுல போய் பின்னி போட சொல்லியாவ. நான் இப்படியே தான் போவமா. சும்மா மேலோடி இழைச்சிட்டு நான் அதெல்லாம் ஃபவுண்டேஷன் கிரீம்லாம் போட்டுட்டு போவேன். சொல்லு பேசி என்ன கேட்டிருக்கா? இதுக்கு அது அழகா இருக்கும் டீ சொன்ன கேளு. சரி இழைச்சு பாக்கி. அங்கங்க ஒவ்வொரு முடி நீண்டு நிக்கும். நீ இழைச்சிட்டு வா. அதுக்கு பிறகு பாப்போம். இல்லனா அம்மா இழைச்சு விடேன். சரிம்மா. போறது பிறகு ஒரு தங்கச்சிக்கிட்ட அழகா இருக்கான்னு கேட்க மாட்டா. ஏம்மா அவளுக்கு மட்டும் நீங்க அள்ளி குடுத்திய மாதிரி எனக்கும் நாளையில இருந்து அள்ளி தான் தரணும். நைஸா அவளை போய் முதல்ல தலையழைச்சிட்டு வா பாப்போங்கிறியம்னு. எடி நான் அள்ளி குடுப்பேன்னு சொல்லவே இல்லையடி. நீயா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காத. சரி பாப்போம். பாருமா பாரு. இப்படி இழைச்சா நல்லா இருக்குவா. எனக்கு நீ பார்க்க பிடிக்கல. எப்படியோ இருக்கேன்.
அம்மிட்ட கேட்டு பாப்போம். எம்மா எம்மா யாமக்கா எம்மா இங்க வந்து பாருங்களா, நல்லா இருக்குவான்னு பாருங்க. அழகா நினைச்சிருக்கேடி எம்மா, உண்மைக்கு நல்லா இருக்குவா? இது சூப்பரா இருக்காடி. இப்பதான் ஒரு பொண்ணு போல இருக்கா. என்ன அழகு தெரியுமாடி? தங்கச்சியை கூப்பிட்டு கேளு. ஐயா இப்பதான் பொண்ணு போல இருக்கணும், இப்படி இருக்க கூடாதுல. ஏன் பையன மாதிரியா இருக்கணும்? இல்லமே பொண்ணு மாதிரி இருந்தா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீல. அத சொல்லலடி, பார்க்க அழகா லட்சணமா இருக்கா, அத சொன்னேன். சர்மி எடி சர்மி இங்க வந்து பாரு, அக்கா அழகா தலையில வச்சிருக்கா. எம்மா இந்த தலைமுடியே நிக்குமான்னு தெரியலமே, காலேஜ் போறதுக்குள்ள ஒவ்வொன்னா வந்துரும். அவன் தான் திரும்ப ஏல ஒரு சீப்ப கொண்டு போ. சும்மா அத அங்க எங்க லாந்திட்டு டப்பியே, இப்படி இழைச்சு நடக்கிறதுக்கு அவருக்கு ஏல. என்னம்மா இங்க வந்து பாருடி அக்கால. அவள என்னத்துக்கு நான் பார்க்கணும்? அவ அழகா இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருந்தால இருங்க. போறாமம்மா அவளுக்கு. அவள சொல்லல பத்தில என்னைய மட்டும் அழகா இருக்கான்னு சொல்லியில. ஆமந்தல பொறமப்பட்டு பெரிய பேர் அழகி வா. எம்மா சும்மா போ சொல்லிருங்க. ஏதாவது யாச்சு வாங்கிட்டு போறாம திரும்பி பார்க்க சொல்லுங்க மே. அங்க மாற திரும்பி நின்னா நான் என்ன பாக்க? எடி அங்க திரும்பி தான் பாரு அவள. நான் பார்க்க மாட்டேன், அவள இங்க வந்து பார்க்க சொல்லுங்க. பெரிய உலக அழகி வா. முன்னாடி வந்து அந்தல பாக்கணும்ல. போடி. எனக்கு காலேஜ் நேராவு. எம்மா நான் போயிட்டு வரேனே. போம்மா போயிட்டு வா போ. இந்த பிள்ளைகளோட வச்சிக்கிட்டு எம்மா நான் சாப்பிட்டுட்டே பரபடியே. அவளுக்கு நீங்க அள்ளி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். இம்மா யாம அள்ளி தான் தரணும் எனக்கு. இடி அவ போவட்ட, அதுக்கு அப்புறம் அள்ளி தரேன். அவ அவளுக்கு நான் துவாசிட்டு கொண்டு குடுக்கல வந்துக்க எடுத்து அதுக்காண்டி கோவத்துல பேசிட்டு போறா. உனக்கு நான் அள்ளி தந்துருவேன்ட்டு அவளுக்கு மட்டும் குடுக்கல, அதனால அப்படி சொல்லிட்டு போறா. அப்படியா எம்மை தந்து தலை ஓகே தானே? இப்படி போட்டா போட்டி சூப்பரா இருக்கு, எல்லாம் அவளே அழகா இருக்குன்னு சொல்லும் பாரு. சரிம்மா உங்களை நம்பி போறேன். சரி சரி போயிட்டு வா. ஒரு 200 ரூபா வேணுமே. என்னத்துக்கு? இவ வாங்கி சாப்பிடுறதுக்கு நாம வேற என்னத்துக்கு கேப்பாவ? கேண்டீன்ல நிறைய டிஃபரெண்டா இருக்குமா ஸ்நாக்ஸ் எல்லாம். இன்னைக்கு ரூபா தாங்கம்மா ஃபேரவல்ல. சரி சரி தாரேன். வசந்திட்ட கொடுத்த ரூபாயை கேட்டியா? கேட்டேன். அவ என்ன திரும்ப சொல்லியவ? அதெல்லாம் திரும்ப தர முடியாது. ஒண்ணே யார அவட்ட கொடுக்க சொன்னது? அவைய குடிக்க போயாச்சு அப்படி இப்படின்னவ. நான் அதெல்லாம் எனக்கு முடியாது, உங்க வீட்ல கொண்டு கொடுத்தாச்சு, நீங்க தான் தரணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்படியே சொன்ன. அதுக்கவே என்ன சொன்ன? சும்மாயே உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப திமிரு பிடிச்ச பிள்ளைகளும்பா. நீ இப்படி வேற அவட்ட கேட்டிருக்கா? அதுக்கு நீ சும்மா விட்டுட்டு இருக்க முடியுமா? கேட்டேன். அந்தால சரி நாளைக்கு தரேன்னு சொன்னவ. பரவாயில்ல பரவாயில்ல, அவட்ட பேசுறதுக்கு இப்படி ஒரு ஆள் வேணும்ல. சந்தியா என்னம்மா புதுசா இருக்குது? பின்னி மல்லிப்பூலாம் தலையில வச்சு தியாலெல்லாம் கட்டிட்டு அழகா போறியே. எங்க அம்மா தான் ஒரே பாடா படுத்தியாவதே. நல்லா இருக்குவா? சூப்பரா இருக்காமக்கா. பாரு உமா சொன்ன கேட்க மாட்டேக்கா. காலேஜுக்கு நேரம் ஆயிட்டு நான் கொண்டு விட்டுட்டு வந்துறேன். என்னக்கா இப்பம்லாம் உடதுக்கே போக மாட்டியே, இன்னைக்கு என்ன புதுசா இருக்குது? அதே சேலை கட்டியிருக்கேன்ல, அதனால பயமா இருக்குமா, யாரா தூக்கிட்டு போயிட கூடாதுல. அதான் கொண்டு பஸ் ஸ்டாப் வர கொண்டு விட்டுட்டு வர போறாவ. ஏடி சும்மா இரு, உடனே அப்படியே சொன்னேன். நீ சொல்லியது உண்மைதான் சந்தியா. தூக்கிட்டு போனாலும் பேருவா உபத்துக்கு அவ்வளவு அழகா இருக்கா. ஐயா நீங்க வேறதே, நான் சும்மா ஒரு காமெடி கண்டி சொன்னேன். இன்னைக்கு எல்லாவளும் என்னோட செம்மையா வருவாள்வ. ஃபேர்வெல் நடக்கு. அப்படியே காலேஜே படிச்சு முடிச்சாச்சு. சரி சரி பார்த்து போயிட்டு வா. சரி டே எடி வா, பஸ் பேர போவே. வாரேம்மா. இவ என்ன இந்த டைம்க்கு எப்பவும் வந்துருவாளா? இன்னைக்கு இன்னும் காணையில. இந்த ஃபயாஸ் வேற வரலையே. ஒத்தையில வந்து உட்கார்ந்துக்க ஒரு மாதிரி இருக்குது. பேசாம பைக்ல போயிருக்கலாமோ? ஃபயாஸ்க்காக ஒரு கால் பண்ணி பாப்போம். அவனு வரலன்னா அந்த பைக் எடுத்துட்டு போயிட வேண்டியதான். ஹலோ ஹலோ மச்சான், ஒரு 2 நிமிஷத்துல வந்துருவேன். நான் வெளியே வந்துட்டேன். எங்க அம்மா சாப்பிட்டுட்டு போன ஒரே 20க்கு அத கொஞ்சம் சாப்பிட்டு வர நேரம் ஆயிட்டு. சீக்கிரம் வாழ. ஒத்தையில இங்க பஸ் ஸ்டாப்ல வந்து உட்கார்ந்துருக்கேன். திடீர்னு அவன் வந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் போதுக்க. இன்னைக்கு சாரி கட்டிட்டு வருவேன்னு சொன்னா நேத்து நைட்டு, அதுக்காக தான் நான் வந்து உட்கார்ந்துருக்கேன். 2 நிமிஷத்துல வந்துரு, அதுக்கு மேல லேட் பண்ணிடாத சொல்லிட்டேன். சரில வந்துருவேன். வீட்டுக்கு வெளியே தான் நிக்க வந்துரு. என்னமா? டேய் இன்னைக்கு பைக்ல காலேஜ் போறியா? போற வழியில அஃப்ரீன் வீட்ல என்ன இறக்கி விட்டுரு. எம்மா இது ஒரு பைக்னு இத கொண்டுட்டு காலேஜுக்கு போக சொல்றிய? நானே எந்த ஸ்ப்ளெண்டர் பைக்ல காலேஜுக்கு போவதுக்கு இது பண்ணிக்கிட்டு தான் நான் அவன் கூட போயிட்டு இருக்கேன். ஆகாஷ் வச்சிருக்க பைக் எல்லாம் பாத்தீங்களாமா? நீங்க எனக்கு பைக்கும் வாங்கி தர மாட்டேங்கிறீங்க, இந்த பைக்ல காலேஜுக்கு போக சொல்றிய? நான் இன்னைக்கு பஸ்ல தான் போறேன். அவனும் இன்னைக்கு பஸ்ல தான் வாரான். நீங்களும் பஸ்ல வந்துருங்க. ஏன் எதுக்கு அவன் இன்னைக்கு பஸ்ல வரா? பைக் தான் ஊர்பட்டு தான் வீட்ல உண்டா? உண்டுமா, என் கூட பஸ்ல வரலான்னு ஆசைப்பட்டு வா. சரி சரி சரி, நீ அப்ப முன்னாடி போ, நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரேன். பஸ் தான் எப்பவும் உண்டு. எதுக்கு அஃப்ரீனத்த வீட்டுக்கு போறிய? சும்மா வீட்ல ஒத்தையில இருக்கிறதுக்கு ஒரு பியாசி துணையா இருக்கும்ல, அதான் கூப்பிட்டா. வாங்க மைனின்னா, அதான் சரி போயிட்டு வருவோன்னு பார்த்தேன். சரிம்மா, எனக்கு நேரம் நான் முன்னாடி போறேன்னு. சரி. ஐயோ கடவுளே போச்சு. இவன் என்னத்துக்கு இங்க வந்தான்? சரி நேத்து சொன்னது தப்பா போச்சு. சேலை கட்டிட்டு வருவேன்னு சொன்னனால வந்து இருக்கானோ? வாவ், சாரியில சூப்பரா இருக்கா. என்ன ஒரு அழகு.
சரி அவங்க அம்மாவும்ல கூட வரவ ஆனாலும் இப்ப ஆன்டிய பத்திலாம் பயம் இல்ல அவையிலும் என் ஃப்ரெண்ட் ஆயிட்டாவல்ல. ஐயோ என்னத்துக்குடா இப்படி வந்து உட்கார்ந்துருக்க? எப்படியும் ஒரு நாள் எங்க அம்மைக்கு டவுட் தான் வரப்போகுது. ஏய் மக்கா, ஐயோ வந்துட்டாவல. ஆன்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மக்கா. நீ என்ன இந்த பஸ் ஸ்டாப்ல வந்து உட்கார்ந்திருக்க? உங்க வீடு இன்னும் 2-3 ஊர் தள்ளி தான இருக்குது. ஆமா ஆன்டி, என்னோட ஃப்ரெண்டோட ஊரி தான் ஃபயாஸ். பயாஸ்னா யாரு? யாருக்கு மோவே? அவங்க மம்மி பேரு எனக்கு தெரியலையே. இப்ப வருவா, நீங்க வந்துட்டு கேளுங்க. இவன் ஒருத்தன் பேசுது அங்க பாக்குது இங்க. எங்க அம்மா ஒண்ணு அவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்குது பாரு. எம்மா என்ன மக்கா? எடி உன் ஃப்ரெண்ட் இருக்கா பாரு பேசு. என்னம்மா பேசலாம் ஒண்ணு இல்ல. ஆன்டி என்னம்மா? எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஆன்டி, என்னை விஷ் பண்ணுங்க. கேட்டு இப்படி யாராவது விஷ் வாங்குவாங்களா? பிறந்த நாள் பிள்ளைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த வருஷத்துல நீ நினைச்சது எல்லாம் நடக்கணும், சந்தோஷமா இருக்கணும். என்னம்மா? நான் என்னத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன்? உங்க பிள்ளைய கட்டி தந்தா பரவாயில்ல, ஒண்ணு தான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னப்பா இப்படி பாத்துக்கிட்டே இருக்கா? ஒண்ணு இல்ல ஆன்டி. ஓகே ஓகே தேங்க்யூ. வாழ்த்து சொல்லிருக்கேன், முட்டாய் தரல. ஐயோ நான் இன்னும் சின்ன பிள்ளையா காலேஜுக்கு முட்டாயெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு? சாக்லேட்லாம் எதுவும் கொண்டு வரலையே. நான் ஈவினிங் வந்து உங்களுக்கு தரேன்னு. சரி சரி, நான் ஹோட்டல்ல இருப்பேன், எங்க கொண்டு வந்துருங்க. ஹோட்டல்னா அன்னைக்கு நீங்க நின்னுட்டு இருந்தீங்கல்ல, அந்த ஹோட்டலா? ஆமா அது நம்ம ஹோட்டல் தானே. சாப்பிடலாம் வாங்கடி, அடிக்கடி உங்க ஃப்ரெண்ட் மாதிரிலாம் கூட்டிட்டு வா. பிரமோஷனுக்கு வேற இடமே இல்லையே, இவன்ட்டே சொல்லிட்டு இருக்காவே. சரியா போச்சு. சரி ஆண்டி, கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். இதான் உன் ஃப்ரெண்ட்? ஆமாமா இவன் தான். இது நம்ம பாட்டிமாக்கா மோவம்ல? ஆமா தே, பாட்டிமாக்கா மோவன் தான். நீ தான் இவனுக்கு ஃப்ரெண்டமா? நீ காலேஜ்ல கடைசி வருஷமா படிக்க? ஆமா தே. சரி சரி. ஏடி நீ யாம்ட்டி இப்படி நிக்க? சேலைய கட்டி இருக்கே, நீங்க சும்மா இருக்கிறீங்களா? ஒரு மாதிரி இருக்குவே எனக்கு. லே மச்சான் வா வந்து இரு. சரி போ அப்படியே நில்லு. லே யாம்ல உனக்கு இப்படி வேண்டாத வேலை. பேசாம பைக்ல போயிருக்கலாம்ல. பைக்ல அப்படி 2 நேரம் பாத்துட்டு போயிருக்கலாம். இதுல வந்து இருந்து பஸ்ல தான் போவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. லே மச்சான் ப்ளீஸ்ல, எனக்கு ஒரு நாள் மட்டும் சாரியில பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நேத்து அவன் நைட்டு சொல்லும் போதே இப்படிதான் இருப்பான்னு கற்பனை எல்லாம் பண்ணிட்டேன். அதனாலதான் பஸ்ல போவோன்னு பார்த்தேன். கூட கொஞ்ச நேரம் பாக்கலாம்ல. ஏன் இதுக்கு முன்னாடி சாலையில நீ பார்த்தது இல்லையா? பாத்திருக்கேன், ஆனா அந்த டைம்ல இவ்வளவு பேச மாட்டோம்ல. அதை விட இப்ப கூடுதல் அழகா தெரியல. தெரியவா நல்லா பாரு. அவ அங்க மாற திரும்பிட்டு நிக்கா, இவன் அவளுக்காண்டி மெனக்கட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிக்கான். சந்தியா என்னம்மா? சாயங்காலம் எத்தனை மணிக்கு வருவா? 3 மணிக்கு காலேஜ் முடியுமா? 4 மணிக்குலாம் வந்துருவேன். 4 மணிக்கு வந்துருவியா? அம்மா வீட்டுக்கு 5 மணிக்குலாட்டி வருவேன். நீ ஹோட்டலுக்கு அந்தல வந்துருவியா? எம்மா அந்த சேலை கட்டிட்டு நீங்க ஹோட்டலுக்கு வர சொல்லுதியே. நாமலாம் வரலனா வீட்ல இருந்துக்கிட்டேன். நீங்க வேணா வசந்தி திட்டி இல்லனா உமா திட்டி சொல்லிட்டு போங்க. நான் இருந்துக்கிட்டேம்மா. சரி இருந்துக்க. 200 ரூபாய் தந்திருக்கோம்ல, பத்திரமா கொண்டு போயிட்டு என்னென்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுட்டு மீதி கொண்டு வந்துரு. எம்மா தந்திருக்கதே 200 ரூபாய். அதுலயே மீதியை கொண்டு வான்னு கேக்குறியே. சரி பாவம் சந்தியாமா, ஒண்ணுமே வாங்குறதுக்கு ரூபா கொடுக்க மாட்டேக்காவல. சரி அலறாதடி. வீணா அது இது வாங்கி செலவழிக்காம தேவைக்குள்ளது மட்டும் வாங்கி சாப்பிடு. சரிம்மா கொண்டு வரேன். சரி அண்ணா பஸ் வருது. ஆமா எம்மா பேக் கொண்டாங்க. இன்னமக்கா எம்மா போயிட்டு வரேன். சரிம்மா. லே ஆகாஷ், பஸ் வந்துட்டு பாத்தியா? பாத்தேன். எத்தனை நம்பர் பஸ் வருது சொல்லு? ஒண்ணும் பாக்கல. பஸ் படிக்கட்டா பாத்து யாரு ஏறும்போது கீழே விழுந்துறாத. சரி